ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாரும் வந்து மாலை கட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து ரவி எல்லாருக்காகவும் கிச்சடி செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ மனோஜை கூப்பிட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து தொலி எடுக்க சொன்னோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன்னு பார்த்தலன்னொடனே இப்போ ரவி என்ன கேட்குறாருன்னா, ஏன்டா அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ சமையல்காரன் உன் வேலையை பாருனோடனே, ஏய் நான் சமையல்காரன் இல்லை நான் செஃப், என் ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்புறமா அண்ணாமலை வர்றாரு, என்னாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டு, இல்லை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி. அப்புறமா மனோஜ் என்ன சொன்னாருன்னா, எனக்குன்னா கிச்சடி பிடிக்காதுடா, எனக்குன்னா செஞ்சிடாதீங்க அப்படின்னு. அப்போ பார்த்து ரோஹிணி வராங்க, ஆமாம் எனக்கும் கிச்சடி பிடிக்காது, எனக்கும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஃபோனில் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவங்க கிச்சடி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி கிச்சடி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஸ்ருதி கிட்ட நீ கொடுத்து வச்சிடலாமா இந்த மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கு அப்படின்னு. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எங்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நான் தான் அவனை தேடி தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் அவன் சமையலுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னொடனே எல்லாருமா சிரிக்கிறாங்க. விஜயா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம், ரு- மனோஜுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் யாரும் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு பிளேட்ல கிச்சடி எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ அங்கே இருட்டா இருக்குது. அங்கே பார்த்தா ரோஹிணி அங்கே நின்று அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே முத்து வந்துடுறாரு. இப்போ முத்து தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் பார்த்துடுறாரு. அப்புறமா பக்கத்தில் கொண்டு போய் தண்ணியை மட்டும் வச்சுட்டு அவர் வெளியில வந்துடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சீதா போய் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்து ரவிக்கு கை குடுக்குறாங்க. "சூப்பரா கிச்சடி பண்ணியிருந்த, கலக்கிட்ட" அப்படின்னோனே, இப்ப விஜயா ஸ்ருதிய உள்ள கூட்டிட்டு போய், "இந்த மாரி கை குடுத்துலாம் பேசுறது நல்லாவா இருக்குது? அதுவும் அவ ஏற்கனவே இவன வந்து கைக்குள்ள வச்சுக்கணும்னு பார்த்தா, ஆனா எப்படியோ நீ அவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட" அப்படின்னோனே, இப்ப ஸ்ருதி வந்து வெளியில வந்து எல்லார்கிட்டயும் கேட்குறாங்க. இந்த மாரி அவங்க 2 பேரும் பேசினது உங்களுக்கெல்லாம் யாருக்காச்சும் தப்பா தோணுச்சா? அப்படின்னோனே, எல்லாரும் இல்லன்னோனே, "பாத்தீங்களா ஆன்ட்டி உங்களுக்கு மட்டும் தான் அது அப்படி தோணியிருக்குன்னு" சொல்லிட்டு விஜயா கிட்ட நல்லா கேட்டு விட்டுறாங்க. இப்ப பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயாக்கு ஏத்த மருமக தான் இது அப்படின்னு. இப்ப அண்ணாமலை போய் விஜயா கிட்ட போய் சொல்றாரு, "உனக்கு இந்த அசிங்கம் தேவையா? பாத்தியா இப்ப நீ தான் அசிங்கப்பட்டு நிக்கிற" அப்படிங்கிற மாரி திட்டுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சத்யா வந்து சித்தி கூட உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து சீதா எல்லாரும் மீனாவோட வீட்ல இருக்கிறத சொல்றாரு. ஏன் அங்க இருக்காங்க அப்படின்னோனே, இந்த மாரி ஒரு கல்யாணத்துக்கு மாலை ஆர்டர் வந்திருக்குது. மாமா தான் புடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, இப்ப சித்தி அவங்க கேங்க மட்டும் தனியா கூட்டிட்டு போயி, அந்த 500 மாலையும் நாளைக்கு அங்க டெலிவரி ஆகக்கூடாதாம். அந்த ஆள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் எதனாச்சும் இந்த மாரி ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, கொடைச்சல் குடுத்து அவனே கை கால உடைச்சுருவான். முத்து அவன் இருக்க விட மாட்டான் அப்படிங்கிற மாரி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் குல்ஃபி வாங்கிட்டு வந்து மீனாக்கு குடுக்கும்போது, மீனா இல்ல மாலை கட்டணும் அப்படின்னோனே, இப்ப முத்து வந்து ஊட்டி விடுறாருல்ல, அந்த தான் நாளைக்கு அந்த ப்ரோமோ. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்